உங்க குலதெய்வத்திற்கு மரபோடு செய்யப்படுகின்ற பலி பூஜைகளை நிறுத்தக்கூடாது. அவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிந்த அறிவோடு செய்து வைத்தவை. உங்களுடைய குலதெய்வம் மரபுப்படி பலி கொடுத்து பூஜை செய்ய வழக்கம் இருக்கின்ற குலதெய்வமாக இருந்தால் கூட நீங்க அந்த நான் வெஜிடேரியன் பிரசாதத்தை சாப்பிட்டுத்தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ராமகிருஷ்ணன் இதுக்கு ஒரு அழகான தீர்வு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த அனுபூதி மலர்ந்த பிறகு என்னால் அந்த மாமிசத்தை கூட புசிக்க முடியவில்லை, ஆனா தேவியின் பிரசாதத்தை அவமரியாதை செய்யக்கூடாதே என்பதற்காக அதை தொட்டு தலையில் வைத்துக் கொண்டு நமஸ்காரம் செய்து விடுவேன். நீங்க அதே ஸ்டாண்ட் எடுக்கலாம். அதனால குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கின்ற வழக்கம், பாரம்பரியம், மரபு உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில் இருந்தால் அது மாற்றப்படாமல் முறைப்படி அது தொடர வேண்டும். அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த குலதெய்வத்திற்கு பலி கொடுத்த அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் மாமிசத்தை சாப்பிட்டே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. நமஸ்காரம் பண்ணி அந்த மரியாதையை செலுத்தி விடலாம். அது இரண்டாவது. மூன்றாவது, உங்களுக்கு ஆசை சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வத்திற்கு பலி கொடுத்த அந்த பிரசாதத்தை உண்ணுவதனால் கர்மம் இல்லை. சாஸ்திர பிரமாணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கருட புராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த மாமிசத்தை உண்டால் பாவம் கிடையாது. அதாவது குலதெய்வத்திற்கு படைக்கப்பட்ட, முறையாக படைக்கப்பட்ட மாமிசத்தை உண்டால் பாவம் கிடையாது, உண்மை. ஆனா மாமிசத்தினால் உடல் மீது ஏற்படுகின்ற நெகட்டிவ் இம்பாக்ட், உங்க ஹெல்த் கொலாப்ஸ் ஆகிறது நடந்துதான் தீரும்.